கலாம் நினைவு மண்டபத்தை திறந்து வைக்க பிரதமர் மோடி இன்று காலை ராமேஸ்வரம் வருகிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் ராமானுஜம், ஹரிகிருஷ்ணர் இவர்கள் இருவரிடமும் கேட்கலாம். முதலாவதாக ஹரி, பிரதமர் மோடி எப்போது ராமேஸ்வரம் வருகிறார்? அவரது பயண திட்டம் என்ன? அது குறித்து விரிவா சொல்லுங்க. நிச்சயமாக நீங்க பாத்தீங்கன்னா இந்த பிரதமர் மோடி இன்று பிற்பகலிலே ஒரு 11:30 மணி அளவில் ராமேஸ்வரத்துக்கு அருகில் உள்ள இந்த மண்டப முகாமுக்கு அருகில் இருக்கிற சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கிற இந்த ஹெலிபேட் தளத்திற்கு வருகிறார். அங்கிருந்து கார் மூலமாக அப்துல் கலாம் அவருடைய நினைவு மண்டபத்தை திறந்து வைத்த பின்னர் பரக்காயர் பட்டினத்தில் அமைக்கப்பட்ட விழா திடலில் சில சேவை திட்டங்களை தொடங்கி இருக்கிறார். அதில் ஒன்றுதான் ராமேஸ்வரத்திலிருந்து அயோத்தியாவுக்கு செல்லும் இந்த ரயில் திட்டம். அந்த ரயிலில் தற்போது அந்த முதல் பட காட்சிகளை நாம் காட்டிக் கொண்டிருக்கிறோம். இந்த இடத்திலே தற்போது இந்த சிறப்பான அந்த ரயில் திட்டத்தை, அதாவது ராமேஸ்வரத்திலிருந்து சென்னை வழியாக அயோத்தியா வழியாக ஃபைசாபாத் செல்லக்கூடிய இந்த ரயிலை தற்போது அலங்காரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பூக்கள், வாழை மரங்கள் உள்ளிட்டவைகளை வைத்து இந்த வண்டிகை தற்போது இந்த ரயிலை அலங்கரிக்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த ரயிலின் சிறப்பம்சம் என்னவென்றால் 18 பெட்டிகள் அடங்கி இருக்கிறது. இந்த 18 பெட்டிகளில் 12 பெட்டிகள் அதாவது முன்பதிவு வசதி, அதில் 2 பெட்டிகள் குடிசாதன வசதி, அதே போன்று மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரத்யேகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அன்ரிசர்வ்டு என்று சொல்லப்படுகிற இந்த முன்பதிவு இல்லாத பெட்டிகள் என்று 3 பெட்டிகள் இருக்கிறது. ஆக மொத்தம் 18 பெட்டிகளை உள்ளடக்கி இந்த ரயில் சேவை துவங்க இருக்கிறது. ஒவ்வொரு பிரதி ஞாயிறும் 11:50 மணி அளவில் இந்த ரயிலானது இங்கிருந்து கிளம்பி அயோத்தியா வழியாக இதுக்கு ஃபைசாபாத் வரை செல்கிறது. தென்னகத்தில் இருந்து, அதாவது ரயில் திட்டமாக தென்னகத்தில் இருந்து வட மாநிலங்கள் இணைக்கும் விதமாக இந்த இது சேவை அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்போது நம்ம இங்கு உள்ள அன்ரிசர்வ்டு பெட்டியில் உள்ள தான் நம்ம இருக்கிறோம். நேரடியாக அந்த காட்சிகளை பார்க்கலாம். இந்த இடத்துல கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. கண்காணிப்பு கேமராக்கள் மூலமாக இந்த பெட்டி கண்காணிக்கப்படுகிறது என்ற அறிவிப்பு பலகையும் வைத்திருக்கிறார்கள். இந்த அன்ரிசர்வ் இதில் பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் செல்லக்கூடிய வசதிகளை செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு ஏற்ற கழிவறைகள் உள்ளிட்ட பல வசதிகள் இங்கு செய்யப்பட்டிருக்கிறதாக கூறப்பட்டிருக்கிறது. முக்கியமாக இந்த இடத்தை நாம் நேரக்கூடிய இந்த இடத்தை பார்த்தோம்னா இந்த ரயில் தென்னகத்தையும் வட மாநிலங்களையும் இணைக்கும் விதமாக இருக்கிறது. இங்கிருந்து வரும் யாத்திரையாக என்று சொல்லப்படுகிற இந்த சுற்றுலா பயணிகள் மற்றும் பக்தர்கள் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் தரிசனம் செய்த பின்னர் அதற்கடுத்ததாக அயோத்தி செல்லக்கூடியவர்கள் அதிகமாக இருப்பதால் இது நீண்ட கோரிக்கையாகவே இருந்தது. இந்த கோரிக்கையின் அடிப்படையில் தற்போது இந்த ரயில் திட்டமானது செயல்படுத்தி இருக்கிறது. பிரதமர் இதை மரக்காயர் பட்டினத்தில் உள்ள விழா திடலிலிருந்து வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக திறந்து வைக்க இருக்கிறார். இதற்காக ரயில்வே அதிகாரிகள் மதுரை மற்றும் சென்னையிலிருந்து வந்திருக்கிறார்கள். அதற்கான பணிகளை முடுக்கி விட்டிருக்கிறார்கள். இந்த ரயில் நிலையத்தில் பார்த்தோம்னா இந்த தற்போது அலங்கரிக்கும் பணிகள் தான் மும்முரமாக நடந்து கொண்டிருக்கிறது. தேசிய கொடிகளை ஒவ்வொரு பெட்டிகளிலும் பொருத்தப்பட்டிருக்கிறது. பிற்பகலிலே இந்த 12:30 நடைபெறும் இந்த விழா திடலில் தான் இந்த ரயில் பெட்டியை ரயில் சேவையை தூக்கி வைக்கிறாங்க. ஹரிகிருஷ்ணன், நீங்க இணைப்பிலேயே காத்திருங்க. அடுத்ததாக நமது செய்தியாளர் ராமானுஜத்திடம் கேட்கலாம். ராமானுஜம், கலாமின் மணிமண்டபத்துக்காக செய்யப்பட்டிருக்கும் சிறப்பு ஏற்பாடுகள் என்னென்ன? பிரதமரின் வருகையை ஒட்டி பார்வையாளர்கள், பொதுமக்களுக்கு ஏதேனும் விதிகள் போடப்பட்டிருக்கிறதா? அதாவது பிரதமருடைய வருகையை முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது மிக தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. 4 ஐஜிக்கள், 2 டிஐஜிக்கள் மற்றும் 12 எஸ்பிக்கள், 5000 போலீசார், தமிழக போலீசார், காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய பகுதியை பார்த்திருக்கிறார். மணிமண்டபத்திற்கு, அதாவது புதிதாக கலாமுக்கு என்று திறக்கப்படக்கூடிய மணிமண்டபத்திற்கு எதிர்ப்பகுதி தான் நின்று கொண்டிருக்கிறோம். தற்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சி இந்த மணிமண்டபம் தான். மணிமண்டபத்தை சுற்றி பார்த்திருக்கிற காவல்துறை பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இங்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது நாம் விசாரித்த வரை அது வானிலிருந்தும் கண்காணிக்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் பிரதமர் வருகையின் போது எந்தவித அசம்பாவித சம்பவங்களும் நடைபெறாமல் இருப்பதற்காக என்எஸ்டி அதிகாரிகள் தற்போது இந்த பகுதியில் முகாமிட்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு பகுதியாக ஆழமாக அலசி ஆராய்ந்து யார் எங்கு இருக்க வேண்டும், பத்திரிகையாளர்கள் எங்கு இருக்க வேண்டும், பொதுமக்கள் எங்கு இருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பிரதமர் வருகையை முன்னிட்டு அதாவது காலையில் பார்த்தீர்கள் என்றால் ஒரு 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை ராமேஸ்வரம் சாலை முழுமையாக போக்குவரத்து என்பது தடை செய்யப்படுகிறது. 2 நாட்களுக்கு மீனவர்கள் கடலுக்கு செல்லக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.
அமைக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது இங்கு வந்திருக்கக்கூடிய, அதாவது பிரதமர் வருகை தருகிறார் என்பதை தெரிந்து பொதுமக்கள் அதிக அளவில் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் தற்பொழுது அங்கு ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்றுவிட்டு திரும்பி கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகள் தான் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மட்டுமல்ல, இது மட்டுமில்லாமல் இந்த மணிமண்டபம் என்பது சுமார் 15 கோடி மதிப்பில் செலவில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் வந்து 2.5 ஏக்கர் பரப்பில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்துல் கலாமினுடைய கனவுகளை நினைவாக்கும் வகையில் இது அமைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு பார்க்கலாம், அக்னி என்ற ஏவுகணையினுடைய மாடல் ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. அது இங்கு வரக்கூடியவர்களுக்கு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்த வேண்டும். அது மட்டுமில்லாமல் அவரது அரிய புகைப்படங்கள், அவரது அரிய தத்துவங்கள் எல்லாம் அங்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட இதற்கு என்று பல்வேறு, அதாவது கிட்டத்தட்ட ஓராண்டிற்கு மேலாக முதலாம் ஆண்டு நினைவு தினத்தில் ஒன்று அடிக்கல் நாட்டப்பட்டு 2ஆம் தினத்தினுடைய நினைவு தினத்தன்றே திறக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த அவசரமாக பணிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு அந்த பணிகள் பிரதமருடைய இதற்காக காத்திருக்கிறார்கள். பிரதமர் சரியாக எப்படி வருகிறார் என்றால் மதுரை விமான நிலையம் வருகிறார். மதுரை விமான நிலையத்தில் தமிழகத்தினுடைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமியும் தமிழகத்தினுடைய பொறுப்பு ஆளுநர் இருவரும் வரவேற்கிறார்கள். வரவேற்று அவர்கள் இருவரும் ஹெலிகாப்டர் மூலமாக பிரதமரை அழைத்துக் கொண்டு இங்கு வருகிறார்கள். ஹெலிகாப்டர் படத்திற்கு வருகிறார்கள். அங்கிருந்து நேரடியாக அங்கிருந்து 10 நிமிடங்களில் இந்த மணிமண்டபத்தை திறப்புவதற்காக பிரதமர் இங்கு வருகிறார். பிரதமர் இங்கு வந்த பின்னர் இந்த மணிமண்டபங்களில் 20 நிமிடம் செலவழிக்கிறார். 20 நிமிடம் சுற்றி பார்த்து விட்டு எல்லாவற்றையும் இது பண்ணிவிட்டு அங்கிருந்து நேரடியாக விழா மைதானத்திற்கு செல்கிறார். அங்கிருந்து தான் பல்வேறு நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டு விழா மைதானத்திலிருந்து பல்வேறு திட்டங்களை துவக்கி வைக்கிறார். திலகவதி.